அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்முருகன் சேனல். இந்த வாரம் ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸு தமிழ்லேயும் சரி, மலையாளத்துலையும் சரி இப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு சிறப்பான பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வர படங்களில் ஒன்றா, அதிக ஹைப் இருந்த படங்களில் ஒன்றா வந்த படம் தான் சாமானியன். இந்த படத்துக்கு ஹைப் எதுக்குன்னா 25 வருஷத்துக்கு அப்புறம் இசைஞானி இளையராஜா அவர்களும் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களும் இணைகிறாங்க. அது இல்லாமல் 15 வருஷத்துக்கு அப்புறம் ராமராஜன் அவர்கள் படம் வருது. நடித்த ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொல்லி ஒரு கொள்கையில் இருக்கிற ராமராஜன் அவர்கள் நடிச்சிருக்க படம். அவரோட நடிப்பில் வெளிவந்திருக்க படம். ஒரு கிட்டத்தட்ட ராமராஜன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் தான் பீக்கில் இருந்தார். அப்போயே வந்து மிகப்பெரிய நடிகர்கள்லாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அந்த படங்கள் ஓடுற ஓட்டம், அந்த வசூல்லாம் ஏகப்பட்ட வசூல் பண்ண படங்கள்லாம் குவிச்ச படம். அதனால் ராமராஜன் அவர்கள் படங்கள் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் பாணியில் ஒரு சிறப்பான ஒரு கதைக்களம், அப்புறம் இசைஞானி பாடல்கள், கவுண்டமணி அவர்களோட அந்த ஒரு காமெடி, கவுண்டமணி செந்தில் அவர்களோட லெஜெண்டரி நடிகர், காமெடி நடிகர்களோட காமெடின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு டெம்ப்ளேட்டாக வந்து 4 வருஷத்தில் பல படங்கள் நடித்து கிட்டத்தட்ட ஒரு 35, 40 படங்கள் நடிச்சிருக்கு. இன்ன வரைக்கும் பிஎன்சி சென்டரில் நல்லா ஓடுற படங்கள், இப்பயும் டிவியில் போட்டால் பார்க்கக்கூடிய படங்கள். அவர் படங்களில் வந்து நல்ல கருத்துக்கள் இருக்கும். அந்த குடி, இந்த சிகரெட்டு, மது போன்றவர்கள்லாம் வந்து ஒரு பண்ணதா இல்லை படத்தில். மக்கள் திலகம் பாணியை பின்பற்றி இன்றைக்கும் தாய் குலங்களை கவர்ற அளவுக்கு படங்கள் எடுத்தவர், நடித்தவர் ராமராஜன் அவர்கள். அவர் நடிப்பில் இசைஞானி இளையராஜா அவர்கள் 25 வருஷம் கழிச்சு இந்த காம்போவில் வந்திருக்க படம் எப்படி இருக்குன்னு பல வாய்ப்புகள் கொடுத்துச்சு. அது இல்லாமல் ட்ரைலரே நல்லா இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் அவர் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு, அவர் வந்து படத்தில் காமிக்கும் போது ட்ரைலரை பார்க்கும்போதே ஒரு துப்பாக்கிலாம் வச்சு அந்த மாதிரி பரபரப்பை கூட்டியிருந்தாங்க. எப்படி போகும் கதைகளும் தெரியலன்ற மாதிரியா இருந்துச்சு. ஆக்ஷன் படம்னு கண்டிப்பாக தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரியான ஹைப்பு கூட்டின படம். ஸோ இந்த படம் பார்த்துட்டேன். இதோட டீட்டெயில் ரிவ்யூ தான், இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்டேட்டடாக வச்சுருக்கேன். ஸோ இந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ணால் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம தளங்களில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருக்கு வரும்போது தேட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். இப்போ படத்தில் வந்து கதை கழுத்தப்படி ராமராஜனும் அவரோட ஒரு மச்சான்னு சொல்கிற அளவுக்கு அவரோட சம்பந்தியாக இருக்கிற எம்எஸ் பாஸ்கரும் வந்து பஸ்லேருந்து வந்து இறங்குறாங்க சென்னைக்கு. சென்னையில் அவரோட பால்ய சிநேகன், அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிற, ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கிற ராதரி அவர்கள் வீட்டுக்கு வராங்க. இவங்க 3 பேரும் சீனியர் சிட்டிசன் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு ராதரி அவர்களுக்கு வந்து பையன் வந்து அமெரிக்காவில் இருக்க மாதிரி கதைக்கலாம். ஸோ அவங்க ஃபேமிலியை தான் இவர் மட்டும் பேச்சுலர் மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே அவங்க ஃபேமிலியெல்லாம் யூஎஸில் இருக்குது, பையன் படிச்சுட்டு அங்கே இருக்கார், அந்த மாதிரி கதைக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது மறுநாள் காலையில் பேரனுக்கு பர்த்டேன்னு சொல்லி கிளம்புறாரு ஆட்டோ பிடிச்சி ராமராஜனும் அந்த எம்எஸ் பாஸ்கரும். அவங்க 2 பேரும் சம்பந்திங்க. அப்படி போகும்போது சென்னையில் தான் பொண்ணு வீடு இருக்கிற மாதிரி தான் கதைக்களம் காமிக்கப்படும். அப்படி போகிற ராமராஜன் நேராக ஒரு பில்டிங்க்கு போகிறாரு. அந்த பில்டிங்கில் வந்து 5வது ஃப்ளோரில் வந்து ஐபிபிசின்னு ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க்குக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு 35 லட்ச ரூபா போடணும்னு சொல்லி அந்த பேங்க் மேனேஜர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தில் வந்து அந்த பேங்க்கே வந்து நாங்கள் வந்து ஹைஜாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைஜாக் பண்ணிடுறாரு. அது இல்லாமல் அந்த பேங்க்கில் வேலை செய்கிற அந்த மேனேஜரோட வீட்டையும், அந்த மேனேஜரோட அசிஸ்டன்ட் மேனேஜரோட வீட்டையும் இவங்க வந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு லாக் பண்ணிடுறாங்க. அந்த வீட்டுக்கு போகிறவர், ஒரு வீட்டுக்கு போகிறவர் தான் மேனேஜர் வீட்டுக்கு பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு போகிறது தான் எம்எஸ் பாஸ்கர். அப்புறம் இன்னொரு அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் வீட்டுக்கு போகிறவர் தான் ராதரே அவர்கள். இப்படி அவங்கவுங்க வீடையும் பிளாக் பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் போலீஸ்லாம் வந்துடுது. இந்த நியூஸ் வந்து பரபரப்பாகிடுது, சென்சேஷன் ஆகிடுது. இவங்க வந்து துப்பாக்கி முனையில் பேங்க் ஸ்டாஃபையும் அந்த ஒரு பேங்க்குக்கு வந்திருக்க அவங்க கஸ்டமர்ஸையும் கடத்தி உள்லாக் போட்டு அடைச்சி வச்சுருப்பாரு. அவர் வந்து போலீஸ் வந்தது அந்த இடத்துக்கு. அவங்க வந்து இவரோட வந்து நெகோஷியேட் பண்ணுறாங்க என்ன கோரிக்கை வேணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் இவர் கோரிக்கையெல்லாம் சொல்கிறாரு. அது நியாயமானதாக இருக்கா, எதனால் இவர் இந்த ஒரு முடிவுக்கு வந்தாருன்றத, சீனியர் சிட்டிசன் வந்து ஏன் இந்த நிலைமை முடிவுக்கு வந்தார், அவரோட பின் புலம் என்ன, அவரோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றத சென்டிமெண்ட் கலந்து ஒரு ஃபீல் குட்டான ஒரு எதிர்பாராத சென்டிமெண்ட்டான கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டோட முடிவு தான் பேலன்ஸான அமைச்ச கதை. இந்த படம் வந்து எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம். இன்றைக்குள்ள ஒரு சமூக பிரச்சனையை டீல் பண்ணியிருக்கு. அதாவது பேங்க் லோன்னால் மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அந்த பேங்க் லோனு, ஹோம் லோன் எடுத்தவங்களாம், அது பர்சனல் லோனால் எடுத்தவங்களாம் பாதிக்கப்படுறாங்க. அது இல்லாமல் பேங்க்கும் இந்த பில்டர்ஸும் சேர்ந்து மக்களை வந்து எப்படி அந்த ஹோம் லோனில் வந்து ஏமாத்துறாங்கன்றதெல்லாம் பற்றி ஒரு டீட்டெயிலாக விளக்கியிருக்காரு இயக்குனர் ராகேஷ் அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து தேவையில்லாத கேரக்டர்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா ராமராஜனுக்கும் ஒய்ஃப் கிடையாது, அப்புறம் எம்எஸ் பாஸ்கருக்கும் ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த ஒரு ராதரி ஒய்ஃப் காமிப்பாங்க. இது செகண்ட் ஹாஃப் அந்த ஒரு போர்ஷன்ஸில் வரமாட்டாங்க.
இப்படி மினிமம் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி லேடிஸ் கேரக்டர்லாம் கம்மியாக வச்சு படத்துக்கு தேவையான கேரக்டர்ஸ் மட்டும் வச்சு படத்தை ஓரளவுக்கு என்கேஜிங்காக கொண்டு போயிட்டார். அதில் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லலாம். படத்து ப்ளஸ் பாயிண்ட் மெயினாக சொல்லக்கூடியது சோஷியல் மெசேஜ். பேங்க் லோனில் உள்ள அந்த ஒரு பில்டர்ஸ்குள்ளான பேங்கர்ஸும் டைப் பண்ணி எப்படி ஒரு மக்களை வந்து ஏமாற்றி அவங்க லாபம் பார்க்குறாங்கன்றத வந்து ப்ரீச்சிங் மோட் இல்லாமல் சிறப்பாக சொல்லியிருக்காரு இயக்குனர். பாராட்டுகள். மக்கள் நாயகன் ராமராஜன் ஒரு 45வது படம். 63 வயசில் அவருக்கு ஏற்ற கேரக்டரை வந்து ஒரு தாத்தா கேரக்டர் தான் பண்ணியிருப்பார் படத்தில். அதையும் பின்னி படம் எடுத்திருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நடிப்பில் தெரியுது. குறிப்பாக வந்து கிளைமேக்ஸில் 10 நிமிஷம் கத்தி படத்தில் வந்து அந்த ஒரு மீடியாவுக்கு பேசுகிற மாதிரியான அந்த சீன் வரும். தளபதி விஜய் நடித்த படம் கத்தி. அதே மாதிரி இதுலேயும் ஒரு 10 சீன் மிரட்டியிருப்பார். நல்ல ஒரு சென்டிமெண்ட்டாகவும் இருக்கும், ஃபீல் குட்டாகவும் போகும். சிறப்பாக பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் டத்தோ ராதா ரவி, எம்எஸ் பாஸ்கர் இவங்க வந்து படத்தில் வந்து ராமராஜன் அவர்கள் ட்ராவல் பண்ணுற கேரக்டர் அவங்க மெச்சூர்டான ஆக்டிங்கில் படத்தை அவங்க கேரக்டர் ஹோல்ட் பண்ணி நம்பகத்தன்மைக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. சிறப்பான நடிப்பு 2 பேருக்கும். அது இல்லாமல் பில்டராக அந்த வில்லத்தனமான நடிப்பில் மயம் கபி பின்னி பாராட்டிருக்காரு. நரித்தனமான வில்லன் கேரக்டரில் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அவர் நடிப்பு சொல்லவே வேண்டாம். அவர் மயம் என்ற ஒரு ஆர்ட்டில் சிறந்தவர். இந்த படத்தில் வில்லன் கேரக்டருக்கு சிறப்பாகவே பொருந்துறாரு. அது இல்லாமல் படத்தில் பேங்க் ஆஃபீஸராக வர போஸ் வெங்கட், அப்புறம் ராமராஜன் பொண்ணு வர நக்ஷா ரவி, மருமகனாக வர அந்த மருமகனாக வர அந்த ஒரு லியோ சிவகுமார், அப்புறம் பேங்க் ரெக்கவரி அந்த ஆஃபீஸராக வந்து கிட்டத்தட்ட கிரே ஷேடு உள்ள கேரக்டரில் வர முல்லை, அப்புறம் அந்த லியோ சிவகுமார் நெய்பராக வர தீபா சங்கர், ஸ்மிருதி வெங்கட், அப்புறம் வினோதினி, அபரநிதி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேரக்டர்கள் படத்தில் அருமையாக காசு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சமீபத்தில் மறைஞ்ச அருள்மணி அவர்களும் இந்த படத்தில் சின்ன ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் மெயின் பில்லர் வந்து இசைஞானி இளையராஜா. அவர் தான் இசையமைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு அப்புறம் ராமராஜன் அவர்கள் படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. மதுரை மறி கொழுந்து வாசம் அந்த பாட்டு, அப்புறம் செண்பகமே செண்பகமே இந்த பாட்டு ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸோட வருது. அதுலேயும் ஸ்டார்டிங்கில் ராமராஜன் அவர்கள் காமிக்கும்போது மதுரை மறி கொழுந்து வாசம் அந்த பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகும். நல்லா இருக்குது. தேட்டரில் விசில் பறக்குது அந்த ரெஃபரன்ஸுக்கு. அது இல்லாமல் செண்பகம் செண்பகம் மாங்குயிலே பூங்குயிலே அந்த மியூசிக்லாம் வருது. அது இல்லாமல் மியூசிக்கில் வந்து சரியான பிஜிஎம் கேட்க வேண்டாம். கிங் ஆஃப் பிஜிஎம். உலக அளவுலையும் சரி, இந்திய அளவிலும் சரி, பிஜிஎம்னா இன்னை வரைக்கும் இசைஞானி தான். இந்த படத்தையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் பின்னி படம் எடுக்கிறாரு. அது இல்லாமல் 2 பாடல்களையும் அவரே எழுதி இசையமைச்சிருக்காரு. சிறப்பாகவே இருக்குது. சோசியல் மெசேஜ் பற்றி சிறப்பாகவே குரல் கொடுத்துருக்காரு. அந்த ஹோட்டலில் வந்து இந்த சாப்பாட்டுக்கு நிப்பாட்டுற இடத்த வந்து நல்ல ஹோட்டலில் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ஸ்டார்டிங்கிலே ராமராஜன் கேரக்டரை வந்து டிரைவ் பண்ணுற இடமே நல்ல ஒரு பஞ்சாக இருக்குது. அந்த படம் பாருங்கள் உங்களுக்கே புரியும். படம் ஆஹா மைனஸே இல்லைன்னா இருக்குது. சில காட்சிகள் என்னென்னா விறுவிறுப்பான கதைக்களம் தான். ஆனால் சொன்னப்பட்ட விதம் வந்து இது 80, 90களில் வந்து அந்த ஒரு கொஞ்சம் கிளின்ச்சான ஒரு விதமாக போயிடுச்சோ அப்படின்னு சொல்கிற விதமாக இருக்குது. ஓப்பனிங் நல்லா இருக்குது. அவங்க பேங்க்குள்ளே என்ட்ரு ஆகிற விதம், அங்கே அந்த ஹைஜாக் பண்ணுற விதம், அது இல்லாமல் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. நடுவில் பல காட்சிகள் வந்து கொஞ்சம் கிரிஞ்சுத்தனமாக இருக்கும் அப்படின்னு என்னெல்லாம் நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறவங்க எல்லாமே நல்லவங்களா இருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாரு, அவங்க வினோதினி நல்லவங்களா இருக்காங்க. அது இல்லாமல் அந்த லியோ சிவகுமார் வீட்டுக்கு நெய்பராக இருக்கவங்க மெட்ராஸில் அதுவும் அவங்களும் வந்து நல்லவங்களாவே அவங்களுக்கு தோணுது. அவங்களும் நல்லவங்களாவே இருக்காங்க. படத்தில் நெகட்டிவே இல்லாதன்ற அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கு வில்லத்தனம் மாதிரி எனக்கு கரெக்டான 1, 2 வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் படம் விறுவிறுப்பாக போயிருக்கும். அது இல்லாமல் படத்தில் காமெடி வந்து அதிகப்படுத்தியிருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ராமராஜன் அவர் படங்களே காமெடிக்காக தான் பெயர் பெற்றது. இதில் காமெடிக்காக ஒரு சில சீன் அறந்தாங்கி நிஷா வந்தாலும் அது பெரிய அளவில் இல்லை. அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். படத்தில் வந்து முல்லை இருக்கார். அவரையும் காமெடி கொஞ்சம் ஈடுபடுத்தியிருந்தா நல்லா இருந்திருக்கும். குறிப்பாக படம் எப்படி இருக்குன்னா, இது பிஎன்சியில் நல்ல பட்டைய கிளப்பும் அந்த படம். அது இல்லாமல் ராமராஜன் ரசிகர்களுக்கு நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டான படம். ஜென்ரல் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் அவர் சொல்கிற அந்த பேங்க் லோன் வாங்காதீங்க, அந்த உங்கள் கழுத்து நெரிக்கிற அளவுக்கு வாங்காதீங்க, கடனை மிதமாக வாங்குங்க. அது இல்லாமல் லோன் பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க, அதனால் வர தீமைகள் என்னன்றதை ப்ரீச்சிங் பண்ணாமல் சொன்னதுக்காக கடன் வாங்கணும், கடனில் வாங்கணும்னு ஐடியா இருக்கவங்க கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம். அது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு சோஷியல் மெசேஜ், இன்றைக்கி தேவையான ஒரு மெசேஜ் தாட்டு தான். அது கொடுத்த இயக்குனருக்கு பாராட்டுகள். மொத்தத்தில் இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். ரொம்பவும் போர் அடிக்காது. படத்தில் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் நல்லாயிருக்கு. சமகாலத்துக்கான அந்த ஒரு திரைக்கதையும் இப்போதைக்கு உள்ள அந்த ட்ரெண்டிங்கும் வச்சு கொஞ்சம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பான படமாக வந்திருக்கும். இப்போதைக்கு இது நல்ல படம் தான். ஓடிடியில் வரும்போது கொண்டாட படம். இப்போ தேட்டர்கள் ரிலீஸ் ஆகி பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது. பாசிட்டிவ் நியூஸ்லாம் போட்டுட்டு வருது. இதுதான் அந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ. இந்த படம் நம்ம சைட்லேருந்து ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கள் பண்ணிட்டு தெரியப்படுத்துங்க. இந்த விமர்சனம் பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டுங்க. வேறு ஒரு விமர்சனம் அதை உங்களோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.